எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வளர்பிறை சஷ்டியான என்று மணி பிளான்ட் அல்லது துளசி செடியில் இந்த ஒரு பொருளை போடுங்கள், பணப்பிரச்சனை தீரும், கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். பணப்பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு நிம்மதி பெருகும். ஏகப்பட்ட வீட்டில் சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் குழப்பம், இது எல்லாமே வர்றது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பணப்பிரச்சனையால் தான். பணம் ஓரளவுக்கு ஃப்ளோவாது இருக்கணும் வீடான வீட்டில். இப்போ வயசானவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். சரி, ஒரே வீட்டில் வறுமை, எந்த நேரம் பார்த்தாலும் துன்பம், எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு மனக்கசப்பு இப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. நான் எது சொன்னாலும் என் கணவர் கேட்கறதில்ல. நான் சொல்கிற மனைவி சொல்லுவாங்க, கணவன் சொல்லுவார், நான் சொல்கிறது என் மனைவி கேட்கறதில்ல. என் பிள்ளைங்க முக்கியமாக நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறதே கிடையாதுமா அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி. எப்போவுமே சஷ்டிக்கு நம்ம விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. மாத சஷ்டி கூட விரதம் இருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை பாகியம், கடன் பிரச்சனை, முருகனை வணங்கினோர் நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் நம்பிக்கையோடு இதை நீங்கள் பின்பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்வீங்க, அம்மா நீங்கள் சொன்னது 100% உறுதி, நான் நல்லதே நடந்துச்சுமா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் போடுறது உண்டு. அதனால் பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நான் சொல்லணும், இந்த மாதிரிலாம் நடக்குதுமா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதற்கான ஒரு தீர்வு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நல்லது அல்ல. எல்லாத்துக்கும் நம்ம ஒருத்தரை போயிட்டு தேடி அவருக்குரிய பணத்தை கொடுத்து நம்ம கேட்குறத விடவே இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு குறிப்புகள், இது பணத்துக்கான தாந்திரிகம்னு நம்ம சொல்கிறோம். வளர்பிறை சஷ்டின்றோம். சஷ்டி அப்படின்னாலே முருகன்னாலே செல்வ கடவுள், தமிழ் கடவுள், கடனை அடைக்கக்கூடிய கடவுள். முருகனை நினச்சி நீங்கள் என்ன விரதம் இருந்தாலும் வீடை கண்டிப்பாக நமக்கு அமைச்சு கொடுத்துருவார் அவர். எப்பேற்பட்ட ஒரு விளக்கு ஏற்றி வச்சு. இப்போது நான் சஷ்டி அன்னைக்கு இந்த சூரசம்ஹார அன்னைக்கு பார்க்குறதவே அங்கே நடக்கிறது அதுதான். என்னென்னா அந்த கொடிமரத்தை சுற்றி 6 விளக்கு ஏற்றி வச்சு எல்லாரும் சஷ்டி படிக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்வீங்க, அம்மா சஷ்டி படித்தா எனக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கிறவங்களுக்கு மாற்றி கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, அதுக்கப்புறம் வேல்மாறல், இதெல்லாம் படித்து பாருங்கள், வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சரிம்மா, இதை செய்யணும். இப்போ நம்ம மணி பிளான்ட்டு எங்கள் வீட்டில் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே மணி பிளான்ட் இருக்கும். யார் பார்த்திங்கன்னா ஏன்னா அதுக்கு அதிகமாக வெயில் தேவைப்படாது. கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு வானம் வெளிச்சத்துலேருந்தே அது வளர ஆரம்பிச்சிடும். அதோடு நம்ம வீட்டு ஜன்னல் கிட்ட வச்சாலே அது நல்லா அழகாக வளரும். அந்த மணி பிளான்ட் செடி வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது. என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அப்படி இல்லை மணி பிளான்ட் இல்லைம்மா, எங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குதுமா, துளசி செடியில் இதை செய்யுங்க. ரெண்டாவது, சாமியாகவே வணங்குவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டுக்கு கூட மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை வச்சு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ என்ன பண்ணு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அந்த விரலி மஞ்சளை அது கூட ஒரு ₹1 நாணயத்தை சேர்த்துக்கோங்க. எப்பவுமே ₹1 நாணயம் நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் உண்டு பண்ணும். இதெல்லாம் தாந்திரீக பரிகாரங்கள். இதெல்லாம் நம்ம செய்ய நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை தீர்றதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த விரலி மஞ்சள் கூட அந்த ₹1 நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிட்டு அதை அப்படியே சும்மா ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் புதைச்சி கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சும்மா அந்த செடிக்குள்ளே போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி அடர்த்தியான செடி இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைம்மா, கொஞ்சமாக தாம்மா இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது, பரவாயில்ல, அந்த செடியை தொடர மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஒரே ஒரு விரலி மஞ்சள் கூட ₹1 நாணயம் இதை சேர்த்து நீங்கள் அந்த ஜாடி கிட்ட போட்டுருங்க. ஜாடி செடிக்கிட்ட போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மணி பிளான்ட் என்கிட்ட இல்லைம்மான்றவங்க கூட இந்த துளசி செடியில் போடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, பணம் பிரச்சனை உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி துளசி செடியில் போடுறவங்களுக்கும் நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்க ஆரம்பிக்கும்.
இதை நீங்கள் படிப்படியாக நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் சொல்கிறீங்களேம்மா, இதில் நான் எல்லாமே நாங்கள் செய்யலாமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்று செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? இப்போ நானே கூட எடுத்துக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே காலை நேர பூஜை சில நேரம் எனக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு தோணும். அதனால் நான் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு எது எது செட் ஆகுதோ அதை செய்யுங்க. எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையுமே நம்ம கடைப்பிடிக்கணும். ஆனால் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணுன்றது ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, கோவிலுக்கு போயிட்டு வர்றது யார் சொன்னாலும் அதை நம்ம கடைப்பிடிக்கலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லது மட்டுமே நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த முருகன் கோவிலுக்கு இந்த சிறுவாபுரிக்கு 6 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து, முடிஞ்ச அளவுக்கு விரதம்னா உங்களால் காலைல சாப்பிடாமல் இருக்க முடியும்னா இருங்க. அப்படி முடியாதவங்க வெறும் இது ஏதாவது ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அசைவம் சாப்பிடாதீங்க. 6 செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க. சொந்த நிலம் சின்ன இடமா இருந்தால் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, 450 சதுரடியாக இருந்தாலும் என்னுடைய இடம் அது, என் வீடு அது, நான் குடியிருக்கிறேன், எனக்குன்னு ஒரு வீடு கட்டி அதில் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முருகன் அருள் பாலிப்பார். அதுவும் இந்த வளர்பிறையான சஷ்டியில் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. அதே மாதிரி எந்த முருகன் கோயில் பக்கத்தில் இருந்தாலும் சரிதாங்க, உங்களால் முடிஞ்சது செவ்வரளி வாங்கிக்கோங்க. அது 20 ரூபாய் கேட்டால் கூட நல்லா நிறைய பூ கொடுக்குறாங்க. அழகாக கட்டி அதை எடுத்துகிட்டு போய் செவ்வரளி மாலையை சாத்துங்க முருகனுக்கு. முடிஞ்ச அளவுக்கு இது நீங்கள் கடைப்பிடிங்க, நல்லது மட்டுமே நடக்கும். இதை நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் அந்த மஞ்சளும் காசும் போட சொன்னேன் இல்லைங்களா, அந்த மணி பிளான்ட்டுக்கிட்ட முடிஞ்சால் அதில் மாற்றணும்னு அவசியம். மாற்றணுன்னா மாற்றுங்க, வாரம் வாரம் மாற்றி புதுசாக கூட நீங்கள் இப்போ போடலாம். அந்த 1 ரூபா நாணயம் அந்த மணி பிளான்ட்டுக்கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 1 ரூபா நாணயத்தை எடுத்து உண்டியலில் போட்டு வைங்க. நம்ம பணம் சேர்க்குற இடத்துல அந்த 1 ரூபாயை சேர்த்து வைங்க. வாரம் வாரம் இல்லைன்னா ஒரு சஷ்டி அன்னைக்கு கூட, வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு இதை செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். இந்த காயினை நம்பிக்கையோடு இந்த காயினை நீங்கள் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும். அந்த விரலி மஞ்சளை அங்கேயே இருக்கட்டும், சேர்ந்துக்கிட்டே கூட இருக்கட்டும், அது ஒன்றும் ஆகாது. விரலி மஞ்சள் என்பது செடிக்கு ஒரு உரம் மாதிரி தான். அது நம்ம விரலி மஞ்சளை போட்டு வைக்கிறதுனால உரம் சேர்க்குற மாதிரி தான் அர்த்தமாகும், உரம் போடுற மாதிரி கூட ஆகும். நீங்கள் அதனால் அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சால் அந்த மண்ணுக்குள்ளே கூட இப்படி நிற்க வச்ச மாதிரி கூட புதைச்சி கூட வைங்க, நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை, தாந்திரிகத்தை என் பிள்ளைங்க எல்லாரும் செஞ்சு கடைப்பிடிச்சி நல்லதே நடக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இல்லை, நான் என்கிட்ட விரலி மஞ்சள் இப்போதைக்கு இந்த நிமிஷம் என்கிட்ட இல்லைம்மா, நான் மஞ்சள் தூள் வச்சுருக்கிறேன், அதை நான் செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க. ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சத்தூளை கொட்டிக்கோங்க, அது கூட 1 ரூபா நாணயத்தை போட்டுக்கோங்க, அதை அது உள்ளே போட்டு வைங்க, நல்லது மட்டும் நடக்கும், பணம் பெருகும். உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வரணுமோ அந்த காசு கரெக்டாக சேரும், கடன் கண்டிப்பாக அடையும், அற்புதம் நிகழும், அதிசயம் நடக்கும். உண்மை. நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.